அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேவோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழின் காணொளி காட்சி. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழின் காணொளி காட்சி. வணக்கம். இன்னைக்கு நாம அறிவியல் பூங்கா இதழில் வந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஜூலை செப்டம்பர் 2025 இதழ் 67 இது. ஆமா, இதுல வந்துட்டு டெக்னாலஜியோட பேக் போன் மாதிரி இருக்கிற அருமண் தனிமங்கள், அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மருத்துவத்துல எப்படி உதவுதுன்னு, அதோட நாம பெருசா கண்டுக்காத பூசணி விதையோட நன்மைகள். ஆமா, அப்புறம் ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம், சயின்ஸ்ல தடைகளை தாண்டி ஜெயிச்ச முதல் இந்திய பெண்மணி பத்தியும் பேச போறோம். நிறைய இருக்கு இன்னைக்கு. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்றிதழ் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 67ஆம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது அணுவியல் அறிஞர் பா கோபாலன் அவர்கள் வழங்கியுள்ள அருமண் தனிமங்களின் அருமை எனும் தலைப்பிலான ஆய்வு கட்டுரை ஆகும். அறிவியல் பூங்கா இதழில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்டுரைகளின் தலைப்புகள் பின்வருமாறு: அறிவியலின் உச்சம், மிராய், நூலக அறிவியலை அறிந்து கொள்வோமா?
சத்தம் போடாது. பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களில் நிசார் செயற்கைக்கோளின் சிறப்பு என்ன? உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையாக மேனாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் அரிய தகவல்களை அள்ளி வழங்கியுள்ளார். சிறப்பு நேர்காணல் விஞ்ஞானி வி டில்லிபாபு. கல்வியியலில் புவியியல் பெருமிடம். அறிவியல் பூங்கா 66ஆம் இதழ். திறனாய்வு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. சூரிய ஆற்றலில் போட்டோ வோல்டாய்க் செல்களின் பங்கு. நீர் மற்றும் நீரியல் மேலாண்மை குறித்த பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள். இது போன்ற இன்னும் பல கட்டுரைகளை பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், முனைவர் வாசுகி கண்ணப்பன் மற்றும் பலர் கவர்ச்சிகரமான தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை அள்ளி வழங்கியுள்ளனர். இவை அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கும் உலகிற்கும் பயனளிக்கும் நோக்கில் உள்ளன. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அனைத்து கல்லூரிகள் இளைஞர்களுக்கான 19ஆம் அறிவுக்களஞ்சியம் விருதிப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா, 65ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா, முப்பெரும் விழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக இதழாசிரியர் சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் வழங்கியுள்ளார். பல்வகை வடிவங்களில் அறிவியல் செழுமைமிக்க கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை உறுதிப்படுத்தும் போக்கிலும் அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளார். இவை அனைத்தும் பல்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 67 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும்.